மொத்தமா கொட்டிட்டேன். எப்படி? இப்போ இந்த கலசத்துல இருந்த தண்ணி டிரைனேஜ்ல போய் கலந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு வர இருக்கிற நல்லதெல்லாம் சாக்கடையோட சாக்கடையா கலந்து போயிடும். நல்லா இருக்கா? என்னடி கீழே ஊத்துன தண்ணியோட மூளையும் சேர்ந்து கரைஞ்சு போச்சா? கெக்கபெக்கன்னு சிரிக்கிற, லூஸ் ஆயிட்டியா? கார்ப்பரேஷன் தண்ணிய பூஜையில வச்ச கலச தீர்த்தம் நினைச்சு கீழே கொட்டிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க தான் லூசு. என்ன ஐசு, என்கிட்டயே போட்டு பாக்குறியா? நான் இந்த கலசத்தை பூஜை ரூம்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன். நீங்க பூஜை ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தது பார்வதி பூஜையில இருந்த உண்மையான கலசம் இல்ல. கலசம் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும்னு அகிலா ஆண்டி சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு, நீங்க இந்த மாதிரி ஏதாவது தில்லுமுல்ல வேலை பண்ணுவீங்க. அதான் நான் முன்னேற்பாடா தீர்த்த கலசத்தை மாத்திட்டேன். உங்க கையில இருக்க சொம்ப கொஞ்சம் திருப்பி பாருங்க ஆண்டி. அது சொம்புக்கு போட்ட நாமம் இல்ல ஆண்டி, உங்க நெத்திக்கு போட்டது. ஒரிஜினல் கலசம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே நீங்க பூஜை ரூம்க்கு வந்து கலசத்தை மாத்தினத நான் என் மொபைல்ல வீடியோவா எடுத்திருக்கேனே, பாக்குறீங்களா? எப்படி இருக்கா ஆண்டி? நான் நல்லா எடுத்திருக்கேனா? உங்களை மாட்டி விட இந்த வீடியோ போதுமா? இந்த படத்தை தியேட்டர், ஓடிடின்னு எதுல வேணும்னாலும் ரிலீஸ் பண்ணலாம். ஆனா அகிலா ஆண்டி செல்போன்ல ரிலீஸ் பண்ணாதான் மரண ஹிட். மரண ஹிட்? கொஞ்சம் இருடி, கொஞ்சம் இரு. நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் பண்ணணும், வரதெல்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? கொஞ்சம் அடக்கொடுக்குமா நில்லு. ஆமா, இந்த வீடியோவை எப்படி டிலீட் பண்றது? என்ன ஐசு இது, கை படுறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. 1800 கோடி ரூபாய் பிசினஸ்லாம் பண்றீங்க, ஒரு நல்ல மொபைலா வாங்கி வச்சு கூடாதா? ஏண்டி, உன் வில்லத்தனத்தை என்கிட்டயே காட்டுறியா? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர், புரியுதா? நீ எடுத்த படத்துக்கு நான் வச்ச கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு ஐசு? நல்லா இருக்கா? சூப்பர் டூப்பர் ஹிட் இல்ல? இந்தா உன் பொட்டிய பத்திரமா வச்சுக்கோ. புடி. ஆண்டி ஒரு நிமிஷம். என்னடி, இன்னும் படம் எடுத்து வச்சிருக்கியா? ஆண்டி, வில்லத்தனத்துல நீங்க ஹெட் மாஸ்டர் தான், நான் ஸ்டூடெண்ட் தான், அத ஒத்துக்கிறேன். ஆனா ஸ்டூடெண்ட் அடுத்த லெவல தாண்டிக்கிட்டே இருப்பான். ஆனா ஹெட் மாஸ்டர் என்னடி, இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் கஷ்டப்பட்டு பூஜை ரூம்ல செல்போன் எல்லாம் மறைச்சு வச்சு உங்க திருட்டுத்தனத்தை வீடியோ எடுத்தது நீங்க டெலீட் பண்ணவா? நோ ஆண்டி, அது டெலிவரி ஆக வேண்டிய இடத்துல டெலிவரி ஆயிடுச்சு. ஐசு, விளையாடாத. எந்த இடம்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் மேல் இடம் தான். அகிலா ஆண்டி மொபைலுக்கு அப்பவே அனுப்பிட்டேன். ஆண்டி இந்நேரம் பாத்திருக்கணுமே. டபுள் டிக் வந்திருக்கு, டெலிவரி ஆயிடுச்சு. ப்ளூ டிக் கூட வந்திருக்கேமா. அநேகமா உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 என்றதுக்குள்ள உங்களுக்கு கால் வரும் பாருங்க. 10, 9, 8. மனஜா, செம்ம டைமிங்ல. ஆண்டி, நான் எடுத்த படத்துக்கு நீங்க வச்சது கிளைமேக்ஸ் இல்ல, ஒரிஜினல் கிளைமேக்ஸ் கீழே வெயிட்டிங். ஜர்கண்டி இருக்கடி உனக்கு.
என்ன அகிலக்கா இவ்வளவு டென்ஷனா நடக்கிறத பார்த்தா இன்னைக்கு வடப்பாயசத்தோட யாருக்கோ விருந்து இருக்கு போல் இருக்க. ஒருவேளை வனஜா பார்வதி பூஜை பண்ணதுக்கு நான் தான் காரணம் போட்டு கொடுத்துட்டாளா? செஞ்சாலும் செஞ்சிருப்பா. பார்வதி பூவி பூஜை பண்ணதுல நம்ம தானே அக்யூஸ் நம்பர் 2. மாட்டின நம்மள செஞ்சிருவாங்களே, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சாப்பிட்டு இருக்கும்போது வெடுக்குன்னு தட்டை புடுங்கின மாதிரி வனஜா மூஞ்சில இவ்வளவு டென்ஷனு? ஐஸ்வர்யா வேற 5 கிலோ ஐஸ் 5 நிமிஷத்துல சாப்பிட்ட மாதிரி இவ்வளவு கூலா வருது. அப்ப கண்டிப்பா பார்வதி பூஜை போட்ட விஷயம் இல்லன்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா வனஜாக்கத்தான் இன்னைக்கு ஆப்பு. நீ தைரியமாறா வடிவேலு. அக்கா ஐயோ பயந்த மாதிரி நடிக்கிறியா நீ? உன் மனசுல துளியாவது பயம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா நீ? நீ எல்லாம் அப்படி போடுக்கா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன அடி? அகிலா, என்னாச்சு அகிலா? வனஜா என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? பாருங்க. அடியோட விட்டா சரி. வீடியோ வனஜா, வீடியோ ஆதாரத்தோட இன்னைக்கு வசமா நீ அக்கா கிட்ட மாட்டிக்கிட்ட. அநேகமா இன்னைக்கே உன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அக்கா அது வந்து ஏய், பூஜை ரூம்ல இருந்த தீர்த்த கலசத்தை எதுக்காக மாத்தின? அந்த கலசம் வந்ததுல இருந்து இந்த வீட்டுல நல்லது நடக்குதுல்ல, நல்லது நடக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணத்துலதான் நீ இப்படி பண்ணிருக்க. அதான் கரெக்ட். அதேதான் மாமா சொல்றதுதான் கரெக்ட். அகிலக்கா இவ்வளவு நல்லது பண்ண மாட்டா, நல்லது பண்ணாலும் நடக்க விட மாட்டா. சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். இன்னும் 2 குத்து மூஞ்சில குத்துங்க. என்ன வனஜா முறைக்கிற? வாங்க பத்தலையா? ஏய், ஏன் இப்படி பண்ண? சொல்லு. அக்கா, நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யணும்னு நினைச்சு அப்படி பண்ணலக்கா. என்ன நம்புங்க, நான் உங்க நல்லதுக்காக தான் அதை செஞ்சேன். ஓஹோ, உண்மையான தீர்த்த கலசத்தை எடுத்துட்டு போலியான தீர்த்த கலசத்தை உள்ள வைக்கிறதுங்கிறது குடும்பத்தோட நல்லதுக்கா? என்ன வனஜா ஈஸ்ட்மெண்ட் கலர்ல ரீல் விடுற? இப்ப நான் முதல்ல துரத்தணும். அக்கா, வனஜாக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் 2 போடுங்க. இல்லனா துப்பாக்கியை கையில எடுங்க. அந்த துப்பாக்கி எங்க இருக்கு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படி உங்களால முடியல சொல்லுங்க, நானே சுட்டுறேன். உன்னை கொல்றேன் இரு. அந்த கலசம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்குதுன்னு நான் சொன்னேன். அதுக்குதான் ஊத்துனேன். அத கேட்ட அப்புறம் கூட எதுக்காக இப்படி பண்ண? அக்கா, உங்களுக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு இல்லக்கா. அத உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அதை எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கலசத்தை மாத்தி வச்சேன். மத்தபடி எந்த நோக்கமும் எனக்கு இல்லக்கா. என்ன நம்புங்கக்கா, நம்ம முன்னோர்கள் மேல சத்தியமா சொல்றேன். சாமி, வனஜா ரொம்ப மோசமானவளா இருக்காளே. இல்லாத முன்னோருங்க மேலாம் சத்தியம் பண்ணி சென்டிமெண்டா டச் பண்ணிட்டாளே. இப்ப என்ன பண்றது? ஏய், முன்னோர்களோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாத்தையும் கட்டி காப்பாத்தணும் தான் நீ பண்ற ஒவ்வொரு தப்ப நான் மன்னிச்சு பொறுத்து போயிட்டு இருக்கேன். சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய நீ உடைக்கணும்னு பாக்குறது இதுவே கடைசியா இருக்கட்டும். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்.
என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அத நீ தாண்டுன அப்புறம் நீ இருக்கவே மாட்ட. சரிங்கக்கா, இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். இப்ப சொல்லு, பூமி பூஜையில வச்ச அந்த கலசம் எங்க இருக்கு? அந்த கலசம் என்கிட்ட தான் இருக்கா ஆண்டி. இவங்க இப்படி ஏதாவது செய்வாங்கன்னு நினைச்சுதான் நான் கலசத்தை மாத்தி வச்சுட்டேன். நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. அருண், இதை எடுத்துட்டு வர ஐசு. கொடு. விஷப்பூச்சி பாவம். நான் அடி ஜாலி. இவளுக்கு பலமா கொடுக்கணும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பால்வாடி ஸ்கூல் ஆயா மாதிரியா மூஞ்ச வச்சிருக்க. இருக்குது உனக்கு மனேஜா. ஏய், கலசம் மட்டும் காணாம போயிருக்கணும். உன் கலரில நீ கலாய் பூசிருப்பாங்க. உண்மையை சொன்னா கோவம் வருமே. அக்கா சொல்றாங்களோ இல்லையா, உன்னை நான் ஒரு நாள் சுட்டுறேன். மூஞ்ச முக்கரக்கட்டை. மொத்த பேரும் சேர்ந்து இகத்தலாம் பண்ணிட்டு போறீங்கல்ல. அவ பூஜை பண்ணி கொடுத்த கலசம் அவ்வளவு முக்கியம். அடி அகிலா, நீ என்ன அடிக்க அடிக்கதான் உன்னை அழிக்கிறதுக்கான வெறி எனக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கு. மொத்தமா அழிக்காம விட மாட்டேன். வச்சுக்கிறேன்டி உன்னை. என்ன பார்வதி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடி மாமா. மாமா, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்க. வேலை வேலைன்னு சாப்பிடாம இருக்காதீங்க. நீ என்ன பத்தியே கவலைப்பட்டு இருக்காம நீ கரெக்டா சாப்பிடு. சரிங்க மாமா, நான் சரியா சாப்பிட்டுக்கிறேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுல, கிளம்புங்க. பார்வதி, நான் ஹைதராபாத் போற விஷயத்த நைட்டு ஜானகி அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க உன்னை பார்த்துப்பாங்க. அப்புறம் நீ சாப்பிட்டியா இல்லைன்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? மாமா, நான் டைமுக்கு சாப்பிட்டு என்ன நல்லா பாத்துக்கிறேன். நீங்களும் உங்களை நல்லா பாத்துக்கோங்க. கிளம்பட்டுமா? என்ன மாமா, கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க? சரி, கிளம்புறேன். என்ன மாமா, கிளம்புறேன்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டே இருக்கீங்க? டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. வாங்க மாமா. சரி, நான் கிளம்புறேன். மாமா, ஹைதராபாத்ல ஃப்ளைட் இறங்கின உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே. சரி, நான் வரட்டா?
மன்னிச்சிருங்க மாமா. நான் உங்களை அவசரமா வழி அனுப்பி வச்சுட்டேன். ஹைதராபாத் போகாதீங்கன்னு என்னால உங்களை தடுக்கவும் முடியல, சந்தோஷமா வழி அனுப்பவும் முடியல. உங்க முன்னாடி அழுதுறக்கூடாதுதான், உங்க முன்னாடி அழுதுறக்கூடாதுதான் எனக்குள்ளேயே அழுகைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களை அவசரமா அனுப்பி வச்சேன். இன்னும் ஒரு நிமிஷம் இருந்திருந்தா கூட நான் உங்க முன்னாடி அழுதுருப்பேன் மாமா. நான் அழுத உங்களால தாங்கிக்க முடியாது. என்னால உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுதான் அப்படி பண்ணேன். மன்னிச்சிருங்க மாமா. ஏய், எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? போன தடவை நீங்க மும்பைக்கு போகும்போது நான் கண் கலங்கி அனுப்பி வச்சேன். அதனாலதான் நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. இந்த தடவை அந்த மாதிரி ஏதோ நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அழகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களை சிரிச்ச முகத்தோட ஊருக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைச்சேன். அது முடியாம போச்சு மாமா. இங்க பாரு, நீ கண் கலங்கி அனுப்பி வச்சதுக்கும் நான் பிரச்சனையில மாட்டினதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஒரு தடவை ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியும் அப்படியே நடக்குமா என்ன? அப்படியெல்லாம் நடக்காது. தைரியமா இரு. ஆமா மாமா, நீங்க எதுக்கு திரும்பி வந்தீங்க? நான் அழுதுட்டு இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சந்தோஷமா சிரிக்கிறியா இல்ல சோகத்தை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறியான்னு உன் சிரிப்புல இருந்து நான் கண்டுபிடிச்சேன். இப்படி கட்டி பிடிச்சிட்டே இருந்தா நான் எப்படி ஊருக்கு போறது? சந்தோஷமா என்ன சிரிச்ச முகத்தோட அனுப்பிவேன். சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. உங்க பேக் எங்க மாமா? கார்ல இருக்கு. சரி சரி, நான் கிளம்பட்டுமா? வா. சரி, நான் வரட்டுமா?